அந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த காணொளியில் அனுபவம் என்ற வட சொல்லிற்கான தமிழ் சொல்லை கேட்டிருந்தோம். ஒரு நண்பர் நம்முடைய கருத்து பெட்டியில் பட்டறிவு என்ற சொல்லை கருத்தீடாக பதிவு செய்திருந்தார். தமிழ் அகராதி என்ன சொல்கிறது என்றால், நுகர்ச்சி, பழக்கம், அழுந்தி அறிதல் போன்ற சொற்களை கையாளுகின்றது. மேலும் சில சொற்களை நாம் பார்த்தோமானால், பாடு என்ற ஒரு சொல் நாம் நிறைய இடங்களிலே பயன்படுத்தியிருக்கின்றோம். பாடுபட்டேன், நான் பட்ட பாடு என்று நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்த்திருப்போம். பாடு என்ற சொல் வினைச்சொல்லாக நாம் பார்க்கையிலே ஒரு பாடலை பாடு என்ற அந்த பொருளிலே பார்க்கின்றோம். அதேபோல் நான் பட்ட பாடு இருக்கிறதே என்று சில இடங்களிலே பயன்படுத்தியிருப்போம். ஆக படுபாடு என்ற அந்த அழகான சொல்லை நாம் இந்த அனுபவம் என்ற சொல்லிற்கு நிகராக தமிழ் சொல்லாக பயன்படுத்தலாம். மேலும் படிப்பனை என்ற ஒரு சொல் இருப்பதை நாம் பார்க்கலாம். படிப்பனை, என்னுடைய வாழ்க்கையிலே இது நல்ல படிப்பனை, எனக்கு இந்த சூழலிலே எனக்கு இது தேவைதான் என்று பல இடங்களிலே இந்த படிப்பனை என்ற சொல்லை நாம் பயன்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். ஆக இந்த படிப்பனை என்ற சொல் இதற்கு பொருத்தமான ஒரு பொருள் பொதிந்த ஒரு சொல்லாக நாம் கையாளலாம். கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்களிடம் தூதஞ்சல் வாயிலாக கேட்டிருந்த பொழுது அவர் பரிந்துரைத்த சொற்கள் இந்த படுபாடு, படிப்பனை ஆகிய இந்த இரண்டு சொற்களாகும். என்னை பொறுத்தவரை அந்த அனுபவம் என்ற அந்த சொல்லிற்கான நேரடி தமிழ் பொருளை கொடுக்கக்கூடிய சொல் படிப்பனை என்பதே ஆகும். அடுத்ததாக இன்றைய காணொளியில் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு வடசொல் குறித்த ஒரு வினா என்னவெனில், நாம் வாழ்க்கையிலே இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல், அது வடசொல்லா என்று வினவக்கூடிய அளவிற்கு, வினாவாக எழுப்பக்கூடிய அளவிற்கு தமிழிலே இரண்டர கலந்து போன ஒரு சொல்லாக நாம் பார்க்கக்கூடிய மிகுதியான இடங்களிலே, அலுவலகங்களிலே மிகுதியான இடங்களிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அனுமதி. நான் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டுமா? நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும், இங்கே உள்ளே வருவதற்கு அனுமதி தேவை. இது போன்ற எழுதப்பட்ட சொற்றொடர்களை நாம் பார்த்திருப்போம். ஆக இந்த பதிவினுடைய வினாவாக நாம் எழுப்பக்கூடியது, உங்களுடைய கருத்தாக நான் எதிர்பார்த்து காத்திருப்பது அனுமதி என்ற சொல்லிற்கான வட சொல்லிற்கான தமிழ் பொருளை அடுத்த ஒரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.